இப்படி ஒரு புட்டை இது வரைக்கும் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நம்ம ஹெல்த்தியாக ஒரு புட்டு செய்ய போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு புட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோல் எடுத்துகிட்டு தேங்காய் சீவுற மாதிரி சீவிடணும். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி அதை நல்லா பிழிஞ்சி அந்த சக்கையை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தேவை இந்த சக்கை தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு மரவள்ளிக்கிழங்கு. இது கூடவே அரிசி மாவு வந்து 2 கப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம். இதை இப்படி டைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ண உடனே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு புட்டு மிஷின் இருந்ததுன்னா அதில் தண்ணி ஊற்றிடுங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாவை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவை வந்து அந்த குழாயில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் அதை வந்து கீழே அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை போட்டுடணும். பிளேட் போட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் திருவல், அப்புறம் புட்டு, திருப்பியும் தேங்காய் திருவல், திருப்பியும் புட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் போட்டு வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து அழகாக ஆவி வந்துடும். பாருங்கள், அழகாக மேலே ஆவி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது கூடவே நாட்டு சர்க்கரையோ இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டம் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.